வணக்கம். நாட்டின் முதல் பொது தேர்தல் எப்படி நடந்தது? யார் யார் போட்டியிட்டார்கள்? யாருக்கு பெரும்பான்மை கிடைத்தது? நாட்டின் முதல் பிரதமர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டார்? முதல் தேர்தலில் இந்தியா சந்தித்த சவால்கள் என்னென்ன? இன்னும் பல சுவாரஸ்ய விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இது சதுரங்க மீடியா வழங்கும் அறிந்தும் அறியாமலும். இந்தியா 1947 ஆண்டு சுதந்திரம் பெற்றது. ஆனால் முதல் பொது தேர்தல் 1952 ஆண்டில் நடைபெற்றது. ஒட்டுமொத்த உலகத்தின் பார்வையும் இந்த தேர்தலின் மேல் இருந்தது. சமீபத்தில் சுதந்திரம் பெற்ற இவ்வளோ பெரிய ஜனநாயக நாட்டின் தேர்தலை எப்படி நடத்த போகிறார்கள்? அது வெற்றிகரமாக அமையுமா என அனைவரின் மனதிலும் பல கேள்விகள் எழுந்தன. அத்துணை கேள்விகளுக்கும் பதிலளிக்கும் விதமாக இந்தியா தேர்தலை வெற்றிகரமாக நடத்தியது மட்டும் இல்லாமல் பல வரலாற்று நடவடிக்கைகளும் எடுத்தது. உதாரணமாக, சுதந்திரம் அடைந்த 2 ஆண்டுகளுக்கு இந்தியாவின் தேர்தல் ஆணையம் நிறுவப்பட்டது. 1950 ஆண்டு மார்ச் மாதம் நாட்டின் முதல் தேர்தல் ஆணையராக சுகுமார் சென் நியமிக்கப்பட்டார். 2 ஆண்டுகளுக்கு பின், அதாவது 1952 ஆண்டு ஒரே நேரத்தில் மாநில சட்டப்பேரவைகள் மற்றும் மக்களவை தேர்தல் நடைபெற்றது. இதற்கான பொறுப்பையும் சுகுமார் சென் ஏற்றார். உலகால ஆவிய வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் பொது தேர்தல் நடத்த இந்தியா முடிவு செய்தது. அதாவது 21 வயது மற்றும் அதற்கும் மேற்பட்ட எல்லா குடிமக்களும் வாக்களிக்கும் உரிமை அளிக்கப்பட்டது. அதே நேரத்தில் வளர்ந்த நாடுகள் என்று அழைக்கப்படும் பல நாடுகளின் அப்போது பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை இயக்கவில்லை. 1952 ஆண்டு தேர்தலில் எல்லா கட்சிகளும் பொதுக்கூட்டங்கள் மூலமாகவும் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்தது. அதே நேரம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் வானொலியில் பிரச்சாரம் செய்ய வாய்ப்பு கிடைத்தது. அதுவும் அகில இந்தியா வானொலியில் அல்ல, மாஸ்கோ வானொலியில். இந்த வானொலி நிலையம் தாஸ்கண்டில் உள்ள தனது டிரான்ஸ்மிட்டர் மூலம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காக பிரச்சாரம் செய்து வந்தது. முதல் தேர்தலில் செயல்முறை மொத்தம் 4 மாதங்களுக்கு நீடித்தது. தேர்தலின் முதல் வாக்கு 1951 ஆண்டின் அக்டோபர் 25 தேதி இமாச்சல் பிரதேசில் பதிவானது. பின்னர் 1952 ஆண்டு பிப்ரவரி கடைசி வாரத்தில் வாக்குப்பதிவுக்கான பணிகள் முடிந்தன. பல கட்டங்களாக வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. மொத்தம் சுமார் 4500 இடங்களுக்கு தேர்தல் நடத்தப்பட்டது. அதில் 499 மக்களவைக்கான இடங்கள். தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை தயாரித்த போது பல பெண்கள் தங்கள் பெயரை வெளியே சொல்ல மறுத்தனர். இதன் காரணமாக சுமார் 28 லட்சம் பெண்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க முடியவில்லை. சுமார் 17 கோடி மக்கள் பொது தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். இதில் 85% பேருக்கு எழுத படிக்க தெரியாது. படிக்க தெரியாதவர்களுக்கு வாக்களிப்பதில் எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்பதால் வாக்கு சீட்டில் வேட்பாளர்களின் பெயருக்கு அருகில் தேர்தல் சின்னம் அச்சிடப்பட்டது. ஒருவர் ஒரு முறைக்கு மேல் வாக்களிப்பதை தடுக்க 1 வாரம் வரை வாக்காளர்களின் விரலிலிருந்து அழியாத மை இந்தியா விஞ்ஞானிகள் தயாரித்தனர். நாடு முழுவதும் கல்லாமை பரவலாக இருந்தாலும் சுமார் 45.7% வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை செலுத்தினர். காங்கிரஸ், சோசியலிஸ்ட் கட்சி, பாரதிய ஜனசங்கம் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை தேர்தலில் பங்கேற்ற முக்கிய கட்சிகள் ஆகும். மறுபுறம் மொத்தம் 14 தேசிய கட்சிகளும் 40 பிராந்திய கட்சிகளும் தேர்தலில் பங்கேற்றன. ஜவஹர்லால் நேரு மற்றும் லால் பகதூர் சாஸ்திரி ஆகியோர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரச்சாரகர்களாக செயல்பட்டனர். 1952 அக்டோபர் 1 தேதி நேருவின் முதல் தேர்தல் பிரச்சாரம் தொடங்கியது. 9 மாதங்களுக்குள் நேரு நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் பிரச்சாரம் செய்தார். அதே நேரத்தில் சோசியலிஸ்ட் கட்சியின் முக்கிய முகங்களான ராம் மனோகர் லோகியா மற்றும் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆகியோர் இருந்தனர். ஜனசங்கம் சியாமா பிரசாத் முகர்ஜி தலைமையில் இருந்தது. இப்போது தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ்க்கு மொத்தம் 45% வாக்குகள் கிடைத்தன. இடங்களின் எண்ணிக்கை 74% இருந்தது. அதாவது அக்கட்சி மொத்தம் 364 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மொத்தம் 16 இடங்களை பெற்றது. சென்னையிலிருந்து 8 இடங்கள் அக்கட்சிக்கு கிடைத்தன. பாரதிய ஜனசங்கம்
49 இடங்களில் போட்டியிட்டு 3 இடங்களில் வெற்றி பெற்றது. தென்கிழக்கு கல்கத்தா தொகுதியிலிருந்து சாமா பிரசாத் முகர்ஜி மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்டார். கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சி 144 இடங்களில் போட்டியிட்டாலும் அதன் வேட்பாளர்களின் 9 பேர் மட்டுமே மக்களவைக்கு வர முடிந்தது. ஜெயபிரகாஷ் நாராயணன் மற்றும் ராம் மனோகர் லோரியாவின் சோசியலிஸ்ட் கட்சி 254 இடங்களில் போட்டியிட்டு 12 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. நாட்டின் முதல் சட்ட அமைச்சர் டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் மற்றும் கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சியின் வலிமையான தலைவர் ஆச்சாரிய கிருபலானி போன்ற பல முக்கிய தலைவர்கள் நாட்டின் முதல் பொது தேர்தலில் தோல்வியை சந்திக்க வேண்டியிருந்தது. தேர்தலுக்கு பிறகு ஜவஹர்லால் நேரு தலைமையில் காங்கிரஸ் பெரும்பான்மையான வெற்றி பெற்றது, ஆட்சியை அமைத்தது. அவர் நாட்டின் முதல் பிரதமர் ஆனார். இதுவே இந்தியாவில் நடந்த முதல் தேர்தலின் வரலாறு. இது சதுரங்க மீடியா வழங்கிய அறிந்தும் அறியாமலும்.